பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சித்தப்பா நில்லுங்கள், சித்தப்பா. வணக்கம் சித்தப்பா. ஹே மகா யோகி, ஹே மகா ஞானி, ஒவ்வொருவராக இழப்பது இதுதான் பாண்டவர்களின் தலையெழுத்தா? யுத்த பூமியில் மரணம் பேரன் முதல் தாத்தா வரை எத்தனையோ உறவினர்களை எங்கள் கைகளில் இருந்து பறித்து விட்டது. அதோடு பெரியப்பாவும் தாயும் எங்களை விட்டு விலகிவிட்டனர். நீங்களும் எங்களை விட்டு விலகிவிடாதீர்கள் சித்தப்பா. நீங்கள் என்னை பார்த்துவிட்டு ஏன் விலகி போனீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மகனே, நான் உன்னை விட்டு விலகி போகவில்லை. எனக்கு தெரியும் நீ என்னை பார்க்காமல் போக மாட்டாய். அதனால் நான் உன் முன்பு வந்தேன். என் மனதை ஒருமுகப்படுத்த உங்கள் அனைவரையும் விட்டு விலகி இங்கு தனிமையில் இருக்க வந்தேன். அது மிகவும் அவசியமாக இருந்தது. அவசியமாக இருந்ததா? அப்படி எங்களை விட்டு விலகி இருக்கும்படி அத்தனை அவசியமான காரியம் எது சித்தப்பா? மகன், நான் எனது உடலை துறக்க விரும்புகிறேன். இல்லை சித்தப்பா, இல்லை. ஆம் மகனே. இல்லை சித்தப்பா, உங்களது ராஜதந்திரம் மற்றும் உங்களது அறிவின் துணையின்றி நான் எவ்வாறு ராஜ பரிபாலனம் செய்வது? எனக்கு நீங்கள் அவசியம் தேவை சித்தப்பா. உங்கள் அறிவு மற்றும் உங்களது சாதுரியம் அவசியம் தேவைப்படுகிறது. நான் முன்பே எனது முடிவை நிர்ணயித்து விட்டேன் மகனே. நான் எனது உடலை துறந்துதான் ஆக வேண்டும். வேண்டாம் சித்தப்பா. விரக்தி அடைய வேண்டாம் மகனே. உடலை துறந்த பிறகு உயிரோடு இருக்க முடியும். நாம் இருவரும் ஒன்றுதான். நமது உடல்கள் தான் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் நமது ஆத்மா ஒன்றுதான். உனக்கு தெரியாது, நாம் இருவருமே அந்த யமதர்மராஜனுடைய அம்சமே. காலம் வந்தால் எவ்வளவு தடுத்தும் பயனில்லை. எனது இந்த உடலும் அழிய வேண்டிய தருணம் இது. அதனால் தான் நான் என் உடலை துறக்கப் போகிறேன். ஆனால் என் ஆத்மா உனது ஆத்மாவுடன் கலந்து உடலை துறப்பேன். இவ்வாறு நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். இறந்த பின்பும் எப்போதும் உனக்கு வழிகாட்டிக் கொண்டிருப்பேன். மகனே, எனது ஆத்மா உன் ஆத்மாவுடன் இணையும். இந்த அபூர்வ சங்கமத்திற்காக, இரண்டர கலக்கும் தருணத்திற்காக நான் எனது சக்தி அனைத்தையும் தபோபலத்தையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறேன். யுதிஷ்டிரா, மனதை ஒருமுகப்படுத்தி என் கண்களை உற்று நோக்கினார். அப்போது நம் இருவரது ஆத்மாவும் ஒன்றாக இணைந்து புரிந்ததா? உங்கள் ஆணைப்படியே. இப்போது என் கண்களை பார். கடைசி வரை என் கண்களை பார்.
பார்த்து கொண்டிரு மகனே, பார் எனது கண்களே. சித்தப்பா, 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 சித்தப்பா. விதுரன் உயிர் தியாகம் செய்து விட்டானா? ஆம் பெரியப்பா, அவர் தனது உடலை துறந்து விட்டார். வாழ்வின் கடைசி உண்மையான தன் முடிவை விதுரன் முன்பே அறிந்திருப்பான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம் பெரியப்பா, நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள். மகாத்மா விதுரர் மகா ஞானி. அவருக்கு இவை அனைத்தும் முன்பே தெரியும். ஏனெனில் அவர் உண்மையில் யமதர்மனின் அம்சம்தான். குருட்சேத்திரத்தில் நடக்கப் போகும் மகா யுத்தத்தின் விளைவுகளும் அவருக்கு முன்பே தெரியும். அதனால்தான் அவர் இந்த மகா யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த மகா யுத்தத்தில் ஏற்பட போகும் அழிவுகளுக்கான பொறுப்பை அவர் தன் தலையில் சுமக்க விரும்பவில்லை. ஹே மதுசூதனா, நியாயப்படி பாண்டவர்கள் ஏற்படுத்திய இந்த அழிவு மற்றும் நாசத்துக்கு காரணமானவன் நான் தான். இந்த உண்மையின் காரணமாக நான் இந்த பவித்திரமான ஆசிரமத்தில் கூட நிம்மதியாக உறங்க முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் தூங்காது கழிக்கிறேன். நான் மட்டும் முதலிலிருந்தே விதுரனின் பேச்சை கேட்டு இந்த யுத்தத்தின் விளைவுகளையும் கடைசியில் ஏற்படக்கூடிய நிலையையும் உணர்ந்திருந்தால் இந்த மகா யுத்தத்தை முன்பே நான் தடுத்திருக்கலாம். பரலோகத்தில் என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஹே வாசுதேவா, ஹே பிதாமகரே, எனது பிள்ளைகள் நரகத்தின் நெருப்பிலே வாடுகிறார்களா என்ன? தேவகி மைந்தனே, அப்படி என் பிள்ளைகள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரிய குற்றவாளி நான் தான். என்னால் தான் இந்த மகா யுத்தம் நிகழ்ந்தது. நான் தான் அவர்களை ஊக்குவித்தேன். ஏ பிதாமகரே, அவர்களது பாவங்களின் சுமையை நான் என் தலைமீது சுமக்க விரும்புகிறேன். அவர்கள் நரகத்தில் இருந்தால் நானும் அவர்களுடன் நரகத்திலே இருக்க விரும்புகிறேன். மகனே, எவரும் மற்றவருடைய பாவங்களை ஏற்க முடியாது. பகவானே,
நீங்களே இவருக்கு புரிய வையுங்கள். ஆம் பெரியப்பா, கௌரவர்கள் தங்கள் செயல்களுக்கான பலனை அனுபவித்து விட்டனர். யுத்த பூமியில் ரத்தம் சிந்தி அனைவரும் பாவத்தை தீர்த்து விட்டனர். இன்று அவர்கள் அனைவரும் சொர்க்கலோகவாசிகள் ஆகிவிட்டனர். திருப்தியா மகனே திருதராஷ்டிரா? உனது மகன்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் சொர்க்கலோகம் கிட்டிவிட்டது. அவர்கள் அனைவரது ஆத்மாவும் இப்போது தேவலோகத்தில் ஆனந்தமாக இருக்கின்றன. தேவலோகம், அங்கு பகையும் கிடையாது, பழிவாங்கும் தீயும் கிடையாது, வெறுப்புமில்லை, விரோதமும் இல்லை. அனைவரும் நண்பர்களே. எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வார்கள், நட்பு கொள்வார்கள். அங்கு இருக்கும் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் தேவ பந்தத்தால் இணைந்துள்ளனர். அதோடு அங்கு தீமை என்ற வார்த்தைக்கே இடமில்லை பெரியப்பா. வாசுதேவா, மனச்சுமை லேசாகிறது எனக்கு இதை கேட்டவுடன். வாசுதேவா, திவ்ய திருஷ்டி கொண்டு பார்க்க முடிந்தால் நானும் என்னுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அவர்களை சந்திக்கலாம். பகவானே, நான் சபதத்தின் காரணமாக கண்களை கட்டிக் கொண்டுள்ளேன். இருந்தும் நான் என் பிள்ளைகளை பார்க்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியுமா? அத்தகைய பாக்கியம் நமக்கு ஏது காந்தாரி? நம்மால் இந்த உலகத்தில் நடப்பதையே பார்க்க முடியாது, தேவலோகத்தை எவ்வாறு பார்ப்பது? ஹே வாசுதேவா, நீயோ அனைத்து படைப்புகளையும் அறிந்தவன். உன்னால் பெரியப்பா மற்றும் மாதா காந்தாரியின் ஆசையை நிறைவேற்ற முடியாதா? நாங்களும் இந்த திவ்ய திருஷ்டியை கொண்டு பார்க்க விரும்புகிறோம். தர்மண்ணா, உங்கள் அனைவரது ஆசையையும் பகவான் வேதவியாசர் பூர்த்தி செய்வார். தனது மகா தபோபலத்தால் உங்கள் அனைவருக்கும் யுத்த பூமியிலே போரிட்டு தேவலோகம் அடைந்த வீரர்களின் தரிசனத்தை கிடைக்கச் செய்வார். இதன் அர்த்தம் என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா? உனது பிள்ளைகளை அல்ல, அவர்களது திவ்ய ஆத்மாக்களை. பாஞ்சாலி, பகவானே, நாங்கள் எப்போது பார்க்கலாம்? அவர்களை எங்கே பார்க்கலாம்? இன்று இரவு பாகீரத நதிக்கரையில். வாருங்கள். வா பாஞ்சாலி. வாசுதேவா, நாங்கள் உண்மையிலேயே எங்கள் பிள்ளைகளின் ஆத்மாவை தரிசிக்க முடியுமா? தரிசிக்க முடியும். ஆனால் எனக்கு கண் பார்வை இல்லையே வாசுதேவா. நானும் காந்தாரியும் அவர்களை எவ்வாறு பார்க்க முடியும்? நீங்கள் இருவரும் வேதனைப்படாதீர்கள், பொறுமையாயிருங்கள். தேவ ஆத்மாக்களை பார்க்க ஒருவருக்கு சாதாரண கண்கள் போதாது. இருந்தும் நீங்கள் இருவரும் திவ்ய திருஷ்டியால் பார்க்கலாம். பகவான் வேதவியாசர் அனைவருக்கும் திவ்ய திருஷ்டியை வழங்குவார். திவ்ய திருஷ்டியின் சக்தியால் பெரியப்பா திருதராஷ்டிரர், தாய் காந்தாரியும் கூட மற்றவர்களுடன் சேர்ந்து திவ்ய ஆத்மாக்களை தரிசிக்கலாம்.
என்னால் பார்க்க முடிகிறது காந்தாரி, என்னால் பார்க்க முடிகிறது. பகவானே, என்னால் பார்க்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. பிதாமகரே, எங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைத்தது. ஆனால் திவ்ய ஆத்மாவை எப்போது தரிசிப்போம்? மகனே, சில நிமிஷங்களில் அவர்களுடைய ஆத்மா மேலே எழும்பி வரும். ஞான கண்ணால் பார்த்திட வியாசர் வரம் தந்தார். வீர சொர்க்கம் தன்னை அடைந்த துரியோதனன் மகிழ்ந்தான், பாண்டவரும் மகிழ்ந்தார். வீரருக்கு சொர்க்கம் உண்டு, வீர சொர்க்கம் என்று சொல்வர். வீரன் துரியோதனனை கண்டு கண்ணன் மகிழ்ந்தார். சூழ்ச்சியினால் மாண்டு விட்ட உப பாண்டவர் ஐவர், திரௌபதியும் பீமனும் அர்ஜுனனும் கண்டனர். பூமியிலே பகைவராய் எதிரெதிர் நின்றவர், வானகத்தில் ஓர் குடும்ப பாசத்துடன் நின்றனர். கண்ணன் செய்த லீலைகளின் அர்த்தங்களை அறிந்தவர், இன்பம் துன்பம் இரண்டிலும் எல்லை கண்டு மகிழ்வார். பகவானே, மகரிஷி வேதவியாசரின் ஆசிரமத்தில் திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தியை சந்தித்த பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் அஸ்தினாபுரம் திரும்பினார்கள். காலம் காற்றில் சிக்கிய பட்டமாக பறந்தது. ஒரு நாள் திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தி மூவரும் தவம் செய்யும் காட்டில் திடீரென்று தீ பரவியது. அப்போது மூவரும் மரணத்தை ஏற்க முடிவு செய்தனர். மூவரும் சமாதி அடைய உட்கார்ந்தனர். மரணமும் தீ உருவில் அவர்களை ஆட்கொண்டது. இல்லை, திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தி மூவரும் தகனமான பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் சோகத்தில் ஆழ்ந்தனர். ஸ்ரீகிருஷ்ணர் சோகத்தில் உள்ள பாண்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர்களை தைரியப்படுத்தினார். பாண்டவர்கள் ஆசுவாசமாகி ராஜ வேலைகளில் ஈடுபட்டவுடன் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகா திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்தார். தர்மண்ணா, இப்போது நான் துவாரகாபுரி செல்லும் சமயம் வந்துவிட்டது.
கேசவா, இப்போது அப்படி என்ன அவசரம்? அவசரம் இருக்கிறது. துவாரகைக்கு அபாயம் நேரும் போல தோன்றுகிறது. அபாயம் நேரப்போகிறதா? ஆம் பார்த்தா. அப்படி என்ன அபாயம் வந்துவிட்டது கேசவா? அதனால் பகவானே கவலையடையும்படி அந்த அபாயத்தின் பெயர் அசுரராஜன் வஜ்ரநாப். வஜ்ரநாத், ஆம் நகுலா, அசுரராஜன் வஜ்ரநாப் வஜ்ர நகரத்தின் அரசன், மகா பலசாலி. ஆனால் தீயவன், அதர்மமே உருவானவன். அவன் இப்போது துவாரகையை ஆக்கிரமிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளான். ஆனால் கேசவா, துவாரகையை காக்க பெரியண்ணா மற்றும் படைகள் இருக்கின்றன. எனக்கு தெரியும் தர்மண்ணா. ஆனால் என் கவலை துவாரகையை பற்றி மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கிறது. பிருகுமைந்தன் மகரிஷி உத்தங்கர் பாலைவனத்தில் எனக்காக காத்திருக்கிறார். அவரை சென்று நான் சந்திக்க வேண்டும். மகரிஷி உத்தன் அவர் யார்? உங்களுக்கு தெரியாது. மகரிஷி உத்தங்கரிடம் அத்தனை தபோபலம் உள்ளது. அவர் தனது தபோபலத்தால் இந்த உலகையே எரித்து சாம்பலாக்கி விடுவார். அதனால் அவரது கோபத்திலிருந்து உலகத்தை காப்பாற்ற நான் அவரை சென்று பார்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தர்மண்ணா, நான் துவாரகை செல்ல அனுமதி தாருங்கள். இதற்கு அர்த்தம் என்ன கேசவா? நீ நிஜமாகவே எங்களை விட்டு போக போகிறாயா? வாசுதேவா, நீ எங்கள் ஜீவன். நீ இல்லாமல் நாங்கள் இந்த உலகில் ஒரு கணம் உயிர் வாழ்வதை கற்பனை செய்யவும் முடியாது. உனது பிரிவை எவ்வாறு தாங்குவோம்? ஹே திரௌபதி, உனக்கு தெரியாதோ என்னை நீ நினைத்தால் அங்கே நான் இருப்பேன் என்று? கேசவா, நீ எங்களுக்கு இந்த உலகின் உறவிலேயே பெரிய உறவு. எங்களை விட்டு போகாதே கேசவா. எவ்வாறு மீண்டும் மீண்டும் முகம் வாடுவது, மனமுடைந்து போவது, கண்ணீர் விடுவது உங்களைப் போன்ற வீரர்களுக்கு அல்ல. தர்மண்ணா, அரசனே நம்பிக்கை இழந்தால் மக்களின் கதி என்னாவது? ராஜ பரிபாலனம் என்ற ரதத்தை யார் செலுத்துவது? தவிரவும் எனது இந்த மனித உடலும் அழியக்கூடியதே. அதுவும் அழியத்தான் போகிறது. நம் அனைவரது ஆயுட்காலமும் முடிவு செய்யப்பட்டதே. யார் ஒருவரும் இங்கு அமரர் கிடையாது. அதனால் எப்போதாவது மரணம் முன்னோ பின்னோ வந்து நம் அனைவரையும் எதிர்கொள்ளத்தான் செய்யும். கேசவா, கேசவா, அப்படி சொல்லாதே மதுசூதனா, அப்படி சொல்லாதே. நீதான் அனைவரது ஆத்மா. ஆத்மாவே எங்கள் உடலை விட்டு போய்விட்டால் நாங்கள் உயிரிருந்தும் இறந்து விடுவோம். ஹே வாசுதேவா, நீ எங்களை விட்டு போகாதே. எங்களை விட்டு போகாதே வாசுதேவா. எங்களை விட்டு போகாதே. எங்களை விட்டு போகாதே. நீங்கள் அனைவரும் பிதாமகர் பீஷ்மரின் உபதேசத்தை மறந்ததாக தோன்றுகிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் மனம், உங்கள் குணத்துடன் போராடும் சமயம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் என்னை தடுக்க முயற்சி செய்கிறீர்கள். ஹே தர்மண்ணா, இயலாமை, பொறாமை பலவீனத்தை உருவாக்கும். அந்த பலவீனமே துன்பமாகும். அதனால் ஞானி, வித்வான் இயலாமையை எதிரியாக நினைத்து அதை அண்ட விடாது துரத்தி விடுவார்கள். தர்மண்ணா, நீங்களும் உங்கள் இயலாமையை துரத்தி விடுங்கள். இல்லையேல் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். பிறகு உங்கள் மனதில் இது எனது, இது எனதல்ல என்ற ஒரு போராட்டம் முடிவடைந்து விடும். உங்கள் பார்வை உங்களது தர்மம் மற்றும் கடமையின் மீதே இருக்க வேண்டும்.
நீங்கள் அறிவீர்கள், இயலாமையை விரட்டுவதே உங்களது தர்மம், மோட்சத்தின் மூல காரணம். இவ்வாறு நீங்கள் உங்கள் மனப்போராட்டத்தில் வென்றால் உங்களது விரக்தி அடையும் மனநிலை, உறுதியின்மை போய்விடும். ஆம் கேசவா, நீ உண்மையைத்தான் சொல்கிறாய், உண்மை பேசுகிறாய். இருந்தும் தர்மண்ணா, எனக்கு நீங்கள் அனுமதி அளிக்கவில்லை போல் தெரிகிறதே. நீ என்னை பரீட்சை செய்கிறாய். என் மனதிற்குள் நிகழும் போராட்டத்தில் நான் வெற்றி பெறுவதை பார்க்க விரும்புகிறாய். சரி மதுசூதனா, நீ போவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அனுமதி அளிக்கிறேன் மதுசூதனா. ஆனால் நான் உன்னை தனியே போக அனுமதிக்க மாட்டேன். நாங்கள் அனைவரும் உன்னை முழு மனதோடு மரியாதை செய்து வழி அனுப்பி வைப்போம் கிருஷ்ணா.